from one of the producers. I would like to welcome Bala Sitaraman அவர்கள். Welcome note present பண்றதுக்காக please sir. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை பொழுதில் சற்று உணர்ச்சிவசப்படுகிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு அங்கிருந்து இந்த மேடைக்கு வருவதற்கு சுமார் 15 to 20 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அதுவும் தயாரிப்பாளராக வாய்ப்புகள் தேடி அலைந்த பொழுதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. பாடலாசிரியராக, இயக்குனராக, சினிமா நடிகராக, இன்னும் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தவராக இருந்தும் எங்கள் சினிமா தாய் எங்கள் மடியில் பால் ஊட்டவில்லை. இருந்தும் எங்கள் நண்பர்களோடு சேர்ந்து, எங்கள் சகோதரர்களோடு சேர்ந்து என்ன செய்யலாம் என்று யோசித்தோம். வாய்ப்புகள் கிடைக்காத போது வாய்ப்புகள் கொடுக்கும் உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தோம். அதன் விளைவாகத்தான் உங்கள் முன் நாங்கள் தயாரிப்பாளராக வந்து நிற்கிறோம். இருந்தாலும் இந்த படத்தில் நிறமாறும் உலகில் என்ற திரைப்படத்தில் எங்களுடைய சகோதர பார்ட்னர் சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் சகோதரி கேத்ரின் சோபா அவர்களின் துணையோடு ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் வழங்கும் லெனின் மற்றும் நவீன் மற்றும் பாலா இவர்களோடு சேர்ந்து ஜிஎஸ் பிரதர்ஸ் என்ற அடைமொழியிலே நாங்கள் தயாரித்து உங்கள் முன் சமர்ப்பிக்க போகும், உங்கள் முன் விருந்து படைக்க போகும் இந்த படம் நிறமாறும் உலகில் உங்களின் பேராதரோடு திரையிட தயாராக இருக்கிறோம். அதற்கு நாங்கள் என்னதான் எழுதினாலும், எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும் எங்களை வெளியுலகத்திற்கு கொண்டு போவதற்கு மிகுந்த உற்ற துணையோடு இருக்க காரணமாக இருக்கும் எங்கள் பத்திரிகை துறை நண்பர்களையும், மீடியா மற்றும் சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதில் வருக வருகவை என்பதில் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த மேடையை அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கும் திரையுலக நட்சத்திரங்கள் நிஜமாகவே நட்சத்திரங்கள் தான். நான் திரையில் பார்த்து அதிசயித்த இந்த அனைத்து நட்சத்திரங்களும் இன்னும் சற்று நேரத்திற்கு பிறகு மேடை அலங்கரிப்பார்கள். இவர்கள் எங்கள் படத்தை, நிறமாறும் உலகின் படத்தை அலங்கரித்திருக்கிறார்கள். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். இவ்வளவு பேர் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து இந்த படத்தை மிக அருமையாக படைத்திருக்கும் படைப்புலக கடவுள் இளம் இயக்குனர் திரு பிரிட்டோ அவர்களையும் அவர் குடும்பத்தினரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த படத்தில் வேலை செய்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களையும், நடிகர்களையும், இயக்குனர் மற்றும் பாடலாசிரியர், இசையமைப்பாளர் மற்றும் இந்த விழாவின் கதாநாயகன் திரு தேவ் பிரகாஷ் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ரங்கம்மா என்ற பாடல் இந்த வருடத்தில் 2025 அந்த பாடல் சிறு குழந்தையிலிருந்து பெரிய முதியவர் வரை 20 60 வரை 2 80 வரை இருக்கக்கூடிய அனைவரும் உச்சரிக்கக்கூடிய பாடலாக அமைந்திருக்கிறது. மில்லியன் வியூஸ் வந்திருக்கிறது. எங்களுக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த இசையமைப்பாளர், இளம் இசையமைப்பாளர் அவர்களை வருகவர் என வரவேற்கிறேன். அது மட்டுமல்லாமல் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அனைத்து கலையுலக பெருமக்களையும், அனைத்து ரசிக பெருமக்களையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இந்த விழாவினை சிறப்பித்து தருமாறு தயாரிப்பாளர்கள் சார்பாக, அதாவது சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் சார்பாகவும், எங்களது தயாரிப்பு நிறுவனமான ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறேன். வரவேற்பு செல்வதற்கு முன்னால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நாங்கள் முழுக்க புதிதாக வரக்கூடிய பாடலாசிரியர், புதிதாக வரக்கூடிய நடிகர்கள், புதிதாக வரக்கூடிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பளிக்க தயாராக இருக்கிறோம். உங்களிடம் திறமை இருந்தால் எங்கள் கதவை தட்டுங்கள். எங்களை பொறுத்தவரையில் இந்த ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனலை பொறுத்தவரையில் இது 2வது படம். முதல் படம் மதிமாறன். அந்த மதிமாறன் படம் மிகச்சிறந்த படமாக, மிகச்சிறந்த குடும்ப சித்திரமாக இன்றைக்கு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் தயாரிக்க இருக்கிறோம். விரைவில் நாளை மறுநாளே அடுத்த ஒரு படத்தை ஜிஎஸ் சினிமா தயாரிக்க இருக்கிறது. உங்களிடம் திறமை இருந்தால், நல்ல கண்டென்ட் இருந்தால் எங்கள் கதவை, அலுவலக கதவை எப்போது வேண்டுமானாலும் தட்டலாம். திறமை இருந்தால், எங்களுக்கு பிடித்திருந்தால், பார்வையாளர்களுக்கு பிடித்திருந்தால், ரசிகர்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நாளை இயக்குனர் ஆகலாம். இது சத்தியம். வணக்கம். ரொம்ப நன்றி சார். The moment is finally here ன்னு சொல்லும்போது அந்த ஜாய் எங்கனாலையும் ஃபீல் பண்ண முடியுது. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள்.
தொடக்கத்துல இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் இப்ப மேடைக்கு வரப்போறாரு. ரொம்ப அழகாக இந்த உலகத்துக்குள்ள அவர் நம்மளை எடுத்து செல்ல போறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த மகிழ்ச்சி எங்களுக்கும் இருக்கு. We would like to welcome the art director தினேஷ் குமார் மற்றும் ராம் அவர்கள் இந்த படத்தை பத்தி பேசுறதுக்காக ப்ளீஸ் சார் எங்களுக்காக மேடைக்கு வரணும். எங்க இருந்தாலும் 2 நபர்கள், 2 ஃபேண்டாஸ்டிக்கான ஆர்ட் டைரக்டர்ஸ். Can we please have you on stage? தினேஷ் அவர்கள் எங்க இருந்தாலும் ப்ளீஸ் few words about the film. வணக்கம். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஒரு 4 கதை சம்மந்தப்பட்ட கதை. இதில் நான் நட்டி சாரோட கதை நான் பண்ணது, பாம்பே செட்டப்பு. சாண்டி மாஸ்டரோட கதை நான் பண்ணது. அது சொல்லும் போது ப்ரொடியூசர் வந்து என்கிட்ட சொல்லும் போது ஃபஸ்ட் டைம் பேசுகிற மேடையில் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ப்ரொடியூசர் சொல்லும் போது பாம்பே மாதிரி இருக்கணும், கரெக்டாக அதுமாரி கரெக்டாக பண்ணணும், பாம்பே மாரி செட்டு பண்ணணும், பார்க்கும்போது யாருமே சொல்லக்கூடாது, செட்டுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். முடிஞ்சளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கேன். சாண்டி மாஸ்டருக்கும் ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அது ஒரு குவார்ட்டர்ஸ்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் யதார்த்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம ப்ரொடியூசர் ராஜேஷ் சாருக்கும், லெனின் சாருக்கும், டைரக்டர் பிட்டோக்கும் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிட்டோக்கு வணக்கம். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இந்த கதை நான் ரியோ சார் இது பண்ணியிருப்பேன், வேளாங்கண்ணியில் ஷூட் பண்ணோம். ரொம்ப சேலஞ்சிங்காகவே இருந்தது எல்லாருக்குமே. ஏன்னா அந்த டைம் நல்ல வெயில், யாருனாலையும் எல்லாருமே நல்லா உழைச்சாங்க, எல்லாருமே நல்லா வேலை செஞ்சோம். அது ஒரு 10 நாள் ஷூட் பண்ணோம். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. எல்லா விஷயமுமே உள்ளே கொண்டு வரதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. எல்லாருமே அதில் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிட்டோக்கு நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நிறமாறும் உலகினுடைய ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். மியூசிக் டைரக்டர் இந்த விழாவினுடைய நாயகனாக இருந்தாலும் மற்றொரு நாயகனாக ஐ திங்க் கொரியோகிராஃபர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த படத்துலேருந்து பல பாடல்கள் பார்க்க இருக்கீங்க. பட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப அருமையாக ஃபேபுலஸான ஒரு கொரியோகிராஃபி கொடுத்துருக்கக்கூடிய 2 மாஸ்டர்ஸை மேடைக்கு கூப்பிட போகிறோம். I would like to welcome அபு மாஸ்டர் அண்ட் சார்ல்ஸ் மாஸ்டர். ப்ளீஸ் கண்டிப்பாக உங்களுடைய ஒர்க் பற்றி பேசி ஆகணும், மேடைக்கு வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் டைரக்டர் தான் தேங்க் பண்ணணும். பிட்டோ அவர்களுக்கு நன்றி, சாண்டி மாஸ்டருக்கு நன்றி, அண்ட் ஹீரோயின் ஆயிரா அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. சாண்டி மாஸ்டருக்கு கொரியோகிராஃப் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் சாண்டி மாஸ்டர் நல்லா கோஆப்ரேட் பண்ணார். தேங்க்யூ சாண்டி மாஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர்ஸ் லெனின் சார் அண்ட் ராஜேஷ் சாருக்கு மிக்க நன்றி. அதுக்கப்புறம் பிட்டோ சார், சாண்டி மாஸ்டர், ரியோ பிரதர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. படம் எல்லாருமே தேட்டரில் பாருங்கள். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ட்வின்ஸ் போலவே மேடைக்கு வந்திருக்கீங்க. ஒரு ட்வின்னிங் எஃபெக்ட் இந்த படத்தில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அபு அண்ட் சார்ல்ஸ் மாஸ்டருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த படத்தினுடைய ஸ்டண்ட் டைரக்டர் I would like to welcome ராக் பிரபு சார் இந்த படத்தை பற்றி பேசுறதுக்காக, அவருடைய ஒர்க் பற்றி பேசுறதுக்காக. கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ சார்? வந்துட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். படத்தினுடைய எடிட்டர் மிக முக்கியமான ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்குள்ள நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அது இங்கே நிறைய சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. பட் நீங்கள் படம் பார்க்கும்போது இவருடைய ஒர்க் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஸோ படத்தினுடைய எடிட்டர் தமிழரசன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். நிறமாறும் உலகினுடைய எடிட்டர் தமிழரசன் அவர்கள் நமக்காக. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு பிட்டோனுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா என்னை நம்பி இந்த படத்தை என்கிட்ட கொடுத்தாரு. ஸோ அவர் அதை கரெக்டாக பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் அவரை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ப்ரொடியூசர் 2 பேருக்குமே நன்றி சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக மார்ச் 7th படத்தை தேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் தமிழ் அவர்களே, உங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள்.
நிறமாறும் உலகில் பொறுத்தளவுக்கு எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் உள்ள இருக்காங்க. ட்ரெய்லர் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை ரியலைஸ் பண்ணுவீங்க. அத்தனை ஆர்டிஸ்டையும் அழகாக செதுக்கியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் படத்தினுடைய டிஓபி. ஒரு நபர் இல்லை, 2 நபர்கள். பட் இன்னைக்கு ஒரு நபர் மட்டும்தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. I would like to welcome மணிகண்ட ராஜா அவர்கள். சரி வாங்க. நிறமாறும் உலகினுடைய டிஓபி மணிகண்ட ராஜா அவர்கள். ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றிகள் வந்ததுக்கு. நெக்ஸ்ட் என்னோடய டேரக்டர் பிரிட்டோ. நான் இதில் வந்து பாரதாசரோடதும் ரியோ பிரதரோடதும் நான் பண்ணியிருக்கேன் சினிமாட்டோகிராஃபி. அப்புறம் ப்ரொடக்ஷன் ஜிஏ சினிமா அண்ட் சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். இது கண்டிப்பாக உமன்ஸ் பேஸ்டான கான்செப்ட் தான். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தேட்டரில் வந்து March 7 பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி படத்தினுடைய மற்றொரு டிஓபி இன்னைக்கு சில காரணங்களால் வர முடியல. பட் இருந்தாலும் அவருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில். இப்போ படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் மேடைக்கு வர இருக்காரு தேவ் பிரகாஷ் ரேகன் அவர்கள். இன்னைக்கான நாயகன் அப்படின்னு சொல்லலாம். ஃபென்டாஸ்டிக்கான சாங்ஸ் இந்த படத்துக்காக கொடுத்துருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அவருடைய ஒர்க் பற்றி பேசுறதுக்காக அன்போடு மேடை கழிக்கிறோம். நிறமாறும் உலகினுடைய மியூசிக் டைரக்டர் தேவ் பிரகாஷ் ரேகன் அவர்கள். ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், அங்கே படிக்கட்டுக்கு முன்னாடி மட்டும் கொஞ்சம் வழிவிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் சீக்கிரமாக மேடைக்கு வருவாங்க. இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ப்ளீஸ். படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் தேவ் பிரகாஷ் அவர்கள் நமக்காக. வந்திருக்க பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து என்னோட முதல் படம். இந்த ஜேர்னியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு சின்ன புள்ளியிலேருந்து ஆரம்பித்தது. அது இன்றைக்கி இவ்வளோ பெருசாகவும் இவ்வளோ பிரம்மாண்டமாகவும் வந்திருக்கிறதுல அதுக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் பார்க்குறேன். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கான ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அவரோட முதல் படம். எனக்கு நிறமாறும் உலகில் வந்து முதல் படமாக அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் நன்றி. இதில் வந்து நடித்த ஆர்டிஸ்ட்லாம் நான் கனவோட நினச்சி பார்த்தது கிடையாது. பாரதிராஜா சாருக்கு, வடிவரசி மேனுக்கு, ரியோ அண்ணாவுக்கு, சாண்டி அண்ணானுக்கு, மைன் கோபி அண்ணாவுக்கு, நட்டி சாருக்கு, இவங்களெல்லாம் பண்ணுவோன்னு எதிர்கூட பார்த்தது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வந்து என்னென்னா என்னோடய ஸ்டூடியோவில் என் கம்ப்யூட்டரில் அவங்கள பார்க்கும்போது எனக்கு வந்து இது நம்ம தான் பண்ணுறோம்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பயங்கரமாகவும் நினைக்கிறேன். நான் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தினுடைய ஒரு மாதிரி பயமாகவும் மறந்துடுறேன். இந்த படத்துக்கு வந்து எனக்கு நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும். என்னென்னா ஃபஸ்ட்டு நடித்த டெக்னீஷியன்ஸ் அவங்க வந்து இப்போ டிஓபி நம்ம அர்ஜுன் அண்ணா, மணிகண்டன். ஸோ அவங்களால தான் வந்து அவங்க க்ரியேட்டிவ் ப்ராசஸ்னால தான் தமிழ் எடிட்டருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோப் கிடச்சிது. அவங்க நல்லா பண்ணால தான் எனக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடச்சிது மியூசிக் பண்ணுறதுக்கு. ஸோ மணிகண்டன் அண்ணா, அர்ஜுன் அண்ணா, அப்புறம் தமிழ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றிண்ணா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நான் மைம் கோபி அண்ணனை பற்றி சொல்லணும். என்னை சின்ன வயசுலேருந்து பார்க்குறாங்க. நிறைய சப்போர்ட். சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு இது வந்து நல்லா பாடுற தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து நான் இந்த இடத்துல நிற்கணும்னா அவங்களும் ஒரு காரணம் தான். ஏன்னா என்னை வந்து எப்போதான் மோட்டிவேட் பண்ணிவிட்டு என்னை வந்து இந்த நிலவுக்கு ஆக்கியிருக்கேன். ரொம்ப நன்றிங்க. அடுத்தது ரியோ அண்ணனை பற்றி சொல்லணும். கண்ணம்மா என்னம்மா அப்படிங்கிற ஒரு சாங் வந்து ஃபஸ்ட்டு நான் கிட்டார் எடுத்து போய் வாசிச்சு காமிச்சேன். நான் எப்படி மியூசிக் பண்ணுவேன் எப்படிங்கிறதான் அவருக்கு தெரியாது. ஆனால் வந்துட்டு நீ பண்ணு தம்பி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு ஆர்வத்தில் போயிட்டு என் ஆல்ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்டு நான் வந்து இப்போ மியூசிக் ப்ரோக்ராமராக இருந்தான். ஸோ அவன்கிட்டேருந்து தான் நிறைய லேர்ன் பண்ணி இன்றைக்கி நான் படம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவனுக்கு ஒரு ஆல்ஃப்ரெட்டுக்கும் ஒரு பெரிய நன்றி. அந்த இடத்துல பண்ணிவிட்டு நான் ஒரு 3 நாள் கழித்து அண்ணன் போட்டு காட்டுறேன். அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, தம்பி ஏதோ ஒரு பாட்டு மாதிரி இருக்கிறது வேறு, இதே மாதிரி இந்த பாட்டு மாதிரியே இருக்கிறது வேறு, நீ எப்படி என்கிட்ட வாசியோ எப்படி பாடினியோ அதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் எனக்கு ஸ்பார்க் அடிச்சுது. ஸோ எனக்கு அப்போ தெரியல என்ன நாலேஜுங்கிறது. அப்புறம் அண்ணன் சொன்னதுனால தான் நான் வந்து திருப்பி போயிட்டு அது ஒரு நாள் வந்து நான் எப்படி பண்ணணும் அதே ஸ்டைலில் பண்ணேன். அது இன்றைக்கி வந்து 7 மில்லியனுக்கு மேலேயும் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் அந்த பாட்டுனால தான் எனக்கு வந்து ஒரு படமாக கூட எந்த வாய்ப்பாக இருக்கணும் அந்த கண்ணம்மா என்னமாங்கிறது தான் எனக்கு அடையாளமாக மாறிச்சு. இன்ன வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ரியோ அண்ணா. அண்ணே ரொம்ப நன்றிங்க. அடுத்து சாண்டி அண்ணனை சொல்லணும். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி ரங்கம்மா சாங் ரிலீஸ் ஆச்சு. நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
நிறைய அவங்களோட இப்போ எனக்கு அண்ணன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. எல்லாத்துக்கும் வந்துட்டு தம்பி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் இப்போ நல்லா ஒரு மாதிரி நல்லா போச்சு. எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நன்றிங்க. அப்புறம் ஐரா அவங்களும் அதே மாதிரி தான். ஒரு டைம் பார்க்கும்போதும் வந்து இந்த மியூசிக் நீ தான் பண்ணுதா, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. நன்றி ஐரா. அப்புறம் பாலாஜி அவங்க பிரதர் வந்து போன ப்ரிவியூ பார்க்கும்போது நிறைய வாழ்த்துனாங்க, நிறைய சொன்னாங்க, நீங்கள் தான் அப்படி பண்ணதா, இது நல்லாயிருக்கு, இந்த சீன் இப்படி நல்லா இருக்குன்னு அவ்வளோ சொன்னாங்க. பிரதர் ரொம்ப நன்றி பிரதர். அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு மெயினாக ஒன்றுனா SFX சுகுமார் அவங்க டீம் ஸ்ரீகாந்த். ஏன்னா எனக்கு நல்ல ஒரு ஸ்கோப் கிடச்சின்னா அவங்க நல்ல ஒரு மாதிரி லைவ்லாக இருந்துச்சு ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணது. அதனால தான் எனக்கு வந்து இந்த இடத்துல சைலண்ட், இந்த இடத்துல விட்டுடலாம், அது அவங்க ப்ளே அப்படிங்கிற மாதிரி எனக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் இது எல்லாம் எனக்கு அமைச்சு கொடுத்தது வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு முதல் படம் வந்து எத்தனை பேர் வந்து லைவ் எடுப்பாங்க தெரியல, 80 to 90% லைவ் எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா அதுக்கு முதல் படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணணும்னு தெரியல. ஆனால் வந்து இந்த 2 ப்ரொடக்ஷன், சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன், GS சினிமா, அவங்க எனக்கு காசு கொடுத்து போய் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எந்த கேள்வியும் கேட்கல. அதனால் என்னால் இந்த முதல் படத்துக்கு ஒரு 90%, அதான் 90% வந்து எனக்கு லைவ் எடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன், GS சினிமாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஆர்டிஸ்ட் இவங்க, இந்த GS சினிமா, சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு வே கொடுத்தது வந்து இந்த படத்தினுடைய டைரக்டர் பிரிட்டோ அண்ணன். அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நான் வந்து ஏன்னா நல்லா சின்ன வயசில் வந்து அவர்கிட்டையும் அதே மாதிரி தான் நான் சின்ன ஒரு அதை சாங்லாம் கிடையாது, சும்மா கிட்டார் வச்சு நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது நான் அதை பாட்டாக பண்ணித்தரேன். அப்போ சொன்னாங்கண்ணே ரியோனை வச்சு பண்ணித்தரேன்னு முன்னாடி சொன்னாங்க. அப்போ நான் வந்து என்ன மியூசிக் பண்ணுவேன் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அது கிட்டார் வச்சு நான் பாடுவேன், அவ்வளோதான். அன்றைக்கி பண்ணுவோன்னு சொன்னாங்க, அதே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் கண்ணம்மா என்னம்மாவும் அவங்க தான் கூட்டிகிட்டு போய் ரியோனு கூட இன்ட்ரோ கொடுத்தாங்க. அவங்களால தான் அப்பயும் நம்பினாங்க. அந்த பாட்டு வந்து 7 மில்லியன் அடிச்சுது. அந்த நம்பிக்கையை வச்சு ஒரு நாள் படம் பண்ண போகிறேன். கதை எனக்கு முன்னாடியே சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது மாதிரி சொல்லும் போது நான் நிறையா வந்து மியூசிக் டேரக்டர் வந்து சஜஷன் கொடுத்தேன், இவங்கெல்லாம் வச்சு பண்ணுங்கன்னா செம்மையாக இருக்கும்னான்ட்டு. அவர் யோசிச்சு வச்சுட்டு மட்டும் ஆடிட்டு அடுத்த நாள் வந்துட்டு தம்பி நீ தான் பண்ணுற அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த நம்பிக்கையை வச்சு இந்த ஒரு படத்தை பண்ணேன். அந்த நம்பிக்கையை வீணாக்காமல் நல்லபடியாக பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன்னே. விட்டோன்னே நன்றி. அப்புறம் இதில் வந்து அப்புறம் சொல்லணுன்னா மியூசிஷியன்ஸ், இதில் எல்லாமே எனக்கு இந்த மியூசிஷியன்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்காங்க. கிட்டாரிஸ்ட் ரிச்சர்ட், டெனர் ஸ்ட்ரிங்ஸு கார்த்திக் வம்சி, லலித், அப்புறம் சாரங்கி மான்மணி, இவங்க எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் எது இருந்தாலும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே வந்து 10 மணியில் பரவாயில்ல நான் பண்ணித்தரேன் அப்படிங்காங்க. அவங்களாம் ரொம்ப அவங்களால தான் வந்து இன்றைக்கி இந்த மியூசிக் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது அவங்க மெயின் ரீசன் அவங்க தான். அவங்களுக்கு பெரிய நன்றி. இன்றைக்கி இந்த பாட்டு வந்து நல்லா 1 மில்லியன் போயிட்டுருக்கு, அதை வந்து ரசிக்கிறாங்க அப்படின்னா அந்த குவாலிட்டி, அதுக்கு வந்து இந்த மிக்ஸ் மாஸ்டரிங் பண்ண அபின் பால், அவர் ஆவேசம், அப்புறம் கும்பளைங் நெக்ஸ்ட், இந்த மாதிரி பெரிய ஹிட் படம் கொடுத்தவங்க தான் அது பண்ணியிருக்காங்க. அவர் சாங் பண்ணி தந்துட்டு அதுக்கப்புறம் நான் பிஜிஎம் RR நானே உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லி அவரே இன்னொன்று வந்தார். அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்தில் வந்து 5 சாங் இருக்குது. சக்தி சிங் மேம், அப்புறம் அனந்த் சார், அப்புறம் வந்து ஆஃப்ரோ, அறிவு, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஷர்தா, இவங்க எல்லாமே பாடி ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணாங்க. எவ்வளோ பேர் யாராக இருந்தாலும் ஒரு புது மியூசிக் டேரக்டர்னு சொல்லி ரொம்ப இதெல்லாம் எதுவுமே காட்டிக்கலை. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்தில் வந்து லிரிசிஸ்ட் பற்றி நான் சொல்லி ஆகணும். அர்ஜுன் ராஜ்குமார் ஒரு ரேப்பர் இருக்கார், அவரே பாடியிருக்கார், அவரே லிரிக்ஸ் இருக்கார், அவருக்கு பெரிய நன்றி. அப்புறமேட்டு ஏஎஸ் தாவூத், இவர் வந்து சொன்னால் சின்ன வயசுலேருந்து நானும் அவரும் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டு இப்படி தான் இருந்துகிட்டு இருந்தோம். அப்போலேருந்து இன்ன வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கார். எது கேட்டாலும் உடனே 5 நிமிஷம் எழுதி தராரு. இன்றைக்கி ரங்கமா கூட அவர் தான் எழுதியிருக்காரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் இந்த இன்னொரு ஆளை சொல்லி ஆகணும், அக்ஷரா பாலகிருஷ்ணன், என்னோடய மனைவி. அதை அவங்க 2 பாட்டு எழுதியிருக்காங்க. இந்த படத்தோட ஜேர்னியில் வந்து நிறைய சப்போர்ட், ஒரு பேக் போன்னு எல்லாம் சொல்கிற மாதிரி நானும் சொல்லலாம். அந்த மாதிரி இருந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்திருக்காங்க எனக்கு. ஸோ அக்ஷரா பாலகிருஷ்ணன் நன்றி. இவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டோ அதே மாதிரி அப்பா, அம்மா, தங்கச்சி. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எது நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு இதுவும் இது பண்ணதே கிடையாது, பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சவுண்ட் டெக் செய்கிறேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன்.
அதுக்கு பல காசு கொட்டி படிக்க வச்சாங்க. முன்னே முடிச்சு நான் சவுண்டு தேவி படிக்கணும்னு சொன்னேன், எதுவுமே சொல்லாமல் அது இது நகையெல்லாம் வச்சு அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்க சப்போர்ட்னால தான் எனக்கு இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன். அதனால் அப்பா அம்மா இவங்க 3 பேருக்கும் பெரிய நன்றி. அதுக்கப்புறமேட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், நிறைய பேர் இருக்காங்க, அது சொல்லிக்கிட்டே போகலாம். ஹரிஷ், சூர்யா, இவங்க என்ன நான் காலேஜ் போகும்போது எங்கெங்கெல்லாம் போகிறோன்னா நான் வந்து எனக்கு ஓடி கொடுத்துருவாங்க, பர்மிஷன் கொடுப்பாங்க அந்த மாதிரி கல்ச்சர்ஸ் போக. அவங்க எல்லாம் கட் பண்ணிவிட்டு என் கூட வந்துடுவாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அது மாதிரி இன்றைக்கும் வந்திருக்காங்க. ஹரிஷுக்கும் சூர்யாவுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் அப்பா அவ்வளோதான், முடிச்சிட்டேன், எல்லாம் முடிச்சிட்டேன். இன்னும் ஒன்று என்னென்னா, அப்பா வந்து ஒரு தடவை சொன்னார், அந்த மாதிரி 2019 சவுண்ட் சேர்க்க போகும்போது எந்த ஒரு காரியம் பண்ணாலும் நீ போய் பாருடா, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஒன்று சொன்னார். சினிமாவில் இறங்கியாச்சு, இதோட ஆழத்தை பார்க்காம நீ வரக்கூடாதுடா, என்னங்கிற பார்த்துக்க, போய் வந்துடு அப்படின்னாரு. அப்போ அன்றைக்கி நான் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டேன், வந்துடுவேன். ஸோ என்னோடய இசை பயணம், திரை இசை பயணம் இன்னிலேருந்து தொடங்குது. இது வரைக்கும் எனக்கு மக்கள் வந்து ஆதரவும் அன்பு தந்துகிட்டு இருக்கீங்க, இனிமேல் தந்துவீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய மியூசிக்கால் நான் மக்களை மகிழ்விக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. உண்மையாகவே அவருக்கு வந்து இன்னும் உற்சாகமான ஒரு கைத்தறி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். முதல் முறை அப்படின்னு சொன்னாரு, பட் ஒவ்வொரு பேரும் ரொம்ப அழுத்த திருத்தமாக மென்ஷன் பண்ணியிருந்தாரு. யாரையுமே மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டெபியூட்டன்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கனவு அவங்களுடைய ஒர்க்கை வந்து தியேட்டர்ஸில் பார்க்குறது. அது கூடிய விரைவில் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் கூடுதல் ஸ்பெஷலாக எங்களுக்கும் இருக்குது. மீண்டும் இந்த விழாவினுடைய நாயகனுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப நேரமாக நம்ம காத்துட்டு இருக்கக்கூடிய ட்ரெய்லர் மற்றும் படத்துலேருந்து 3 சாங்ஸ், பாடல்கள் வந்து உங்களுக்காக இங்கே ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். ட்ரெய்லர் வந்து 2 முறை வரப்போகுது. படத்தில் வந்து அவர் சொன்ன மாதிரி 5 சாங்ஸ் இருக்குது. சில சாங்ஸ் மட்டும் தியேட்டர் மூமெண்ட்ஸ்க்காக ஹோல்ட் பண்ணியிருக்கோம். பட் 3 பாடல்கள் உங்களுக்காக, ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக இப்போ ஸ்க்ரீன் பண்ணுறோம். ஸோ ஓவர் டு தட்.